தேர்வு குழுவை பார்த்து இப்போ இங்கே தான் இருக்காங்க முன்னாடி ஒரு 4 கேள்வி அவங்கள பார்த்து நேருக்கு நேராக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்ன கேட்குறீங்க? பெஸ்ட் ஆக்டர்ஸும் எடுத்துக்கிறாங்க, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு என்ன இருக்கு? இந்த விஷயம் உங்களை பாதிச்சிருக்குதுன்னா, ஏதோ ஒரு வழியை உண்டாக்கி இருக்குதுன்னா அது என்ன காரணம்? தமிழ்ல இருந்து ஜே பேபிங்கிற ஒரு படம் போயிருக்கு. அப்படி ஒரு படத்தை பத்தி அவங்க பார்க்கவே இல்லை. பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல்னு சொல்லணும் சவுத்துக்கு. அஸ்கரண்ணா மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டரை வந்து பரவாயில்லையே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த ஆடு ஜீவிதத்துக்கு வந்து மறுக்கப்பட்டதுக்கும் இங்க கேரளா ஸ்டோரியை வந்து இப்போ கொண்டாடுறதுக்கும் தேசிய விருது குழு வந்து கொண்டாடுறதுக்கும் என்ன காரணமா நீங்க பார்க்குறீங்க? கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இடத்துல இப்படிதான் உட்காந்து நம்ம 2 பேரும் பேசணும். அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசணும். என்ன காரணமா நினைக்கிறீங்க? அந்த சமயத்தில் நம்ம அவ்வளோ ஆக்ரோஷமா எல்லாரும் பொங்கணும், கேள்வி கேட்டோம். ஆனா ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு விசாரிக்கும் போது யாரும் வெளிப்படையாக சொல்லாததுக்கு என்ன காரணம்? இந்த பாதிக்கப்பட்ட புகார் சொல்லணும்னு நினைச்ச அந்த நடிகைகளுக்கு இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம் நேயர்களே. நடிகை ஊர்வசி இப்ப என் கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சூழல்ல. மேடம் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு படத்துக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது. வாழ்த்துக்கள். எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கண்டிப்பா மகிழ்ச்சியா தான். விருதை பத்திய சில கமெண்ட்ஸ் எல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இந்த விருதுல உங்களுக்கு ஏற்பு இல்லையா அப்படிங்கிறது சில சந்தேகங்கள் தான், சில டவுட்ஸ், சில நமக்கு தெரியாத சில விஷயங்களை டவுட்ஸ் கிளியர் பண்ணணுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கதையில ஒரு சினிமாவில் வந்து லீட் ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருதை கொடுக்கறது வழக்கம். சென்ட்ரல் கேரக்டர் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி படங்கள்ல நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்றாங்க பாருங்க. இந்த படத்துல ஸ்ட்ராங்கா லீட் ரோல் இல்லாம ஒரு சப்போர்ட்டிங் நல்ல ஒரு கேரக்டர் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கொடுப்பாங்க. அதுதான் வழக்கமாக இருந்தது. இப்ப நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன், என் கூட கிடைச்ச சக நடிகரான விஜயராகவனும் படத்துல கதாநாயகன் லீட் ரோல் பண்ண. எங்க 2 பேருக்குமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அவங்களுக்கு நாளைக்கு சினிமாவில் என்ன எதிர்பார்ப்பு? அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் பண்றவங்களுக்கு அப்போ லீட் ரோல் பண்றவங்க பெஸ்ட் ஆக்டர்ஸும் எடுத்துக்கிறாங்க, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸும் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு என்ன இருக்கு? எதை வச்சு அப்போ தீர்மானிக்கிறாங்க இதை? அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க கேட்ட கேள்வி நானும் கேட்கிறேன். எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க, எந்த அடிப்படையில தீர்மானிக்கிறாங்க? அந்த டவுட்டை தான் கேட்டேன். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சூரரை போற்றுங்கிற படத்துல வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணும்போது நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதுவும் லீட் ரோல் பண்றவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? அதுதான் கேட்குறேன். இதை யார்கிட்ட கேட்கறது? இதை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கிறது? யாருக்குன்னா ஒரு கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. நம்ம நிச்சயமாக அது கவர்மெண்டுடைய மிஸ்டேக் கிடையாது. அவங்க வந்து சினிமாவை தேர்வு குழுவில் அப்ப ஏதோ சிக்கல் இருக்கு. அதுதான் தேர்வு குழுன்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க வந்து சினிமாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய நல்ல டைரக்டர்ஸ், டேலண்டடான டைரக்டர்ஸ் இருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு தேர்வு குழு அவங்க தேர்ந்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த குழு கிட்ட தான் நான் கேட்குறேன், ஒரு விளக்கம் சொல்லுங்க. இந்த காரணங்கள் வயசுங்கிற ஒரு விஷயத்தை தான் வச்சு இதை முடிவு பண்றாங்களா? அதுதான் தெரியலையே. அதைத்தான் கேட்குறேன். இந்த ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த அவார்டு தான் கொடுப்போம் அப்படின்னு இருக்கா? அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும்னு தான் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நமக்கு திருப்தியா இருக்கும். அதைத்தான் கேட்குறேன். நடிப்பு ஏதாவது வயதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நடிப்பு. மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், மற்ற எல்லா இடங்கள்லையும் வயதுங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்கு. இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டே இல்லாத ஒரு இடம் வந்து கலைத்துறை, அதிலும் குறிப்பா வந்து சினிமா துறை.
அப்போ எந்த எந்த விதத்தில் நீங்க எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கலையில அப்படி முடிவு பண்ண முடியுமா வயசை எல்லாம்? இது வரைக்கும் கிடையாது. ஆ. இப்போ அப்படி இருக்கான்றது நான் என்னுடைய டவுட்டை கேட்கறேன். ம். இது வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ ஒருவேளை அப்படி இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்கறேன். அந்த டவுட் தான் கேட்கறேன். அப்படி இல்ல, அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தும் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? அதுதான் ராஜ் நான் கேட்கறேன். அது நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. இது என்னுடைய பயலா என்ன, இதனுடைய என்ன, இதனுடைய கரெக்டான சட்டதிட்டங்கள் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. அதை தெரியணும்னு நான் கேட்கறேன். ஊர்வசி வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு வந்தவங்க இல்ல, இந்த ஒரு துணை நடிகைக்கான ஒரு தேசிய விருதை கொடுத்துதான் அவங்களோட வந்து நடிப்பை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம்லாம் இல்லை. அதையெல்லாம் கடந்து நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி இருந்தும் இப்ப இந்த விஷயம் உங்களை பாதிச்சிருக்குதுன்னா, ஏதோ ஒரு வழியை உண்டாக்கி இருக்குதுன்னா அது என்ன காரணம்? இது வலி இல்லை, நமக்குள்ள வந்து ஒரு 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 வேகம், ஒரு சில கேள்விகள் கேட்டாகணுங்கிற ஒரு விஷயம் அப்படி தோணி இருக்கு. அது காரணம் என்ன, எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்பவும் என் கூட ஒரு ஒரு யங் ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கேள்விகளை தான் நான் கேட்கறேன். என்னுடைய கேள்வி இல்லை இது. நான் சைலண்டா அதை வாங்கிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என் கூட இருக்கிறவங்க, என் கூடவே வரக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன், எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எனக்கே தெரியலன்னா அவங்களுக்கு எப்படி? நாளைக்கு அவங்களுக்கு எப்போது கிடைக்கிற ஒரு நல்ல கேரக்டர், அந்த கேரக்டருக்கு கிடைக்கல, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கிடைக்குது அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஸோ அதை நான் கேட்டு வைக்கணுமே. இப்ப இருக்கிற சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் தான், இப்படிதான் நாங்க கொடுக்குறோம். வர்ற ஒவ்வொரு ஜூரிக்கும் தகுந்த மாதிரி சட்டத்தை மாற்ற முடியாது இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. ஒரு சினிமாவுக்குன்னு அந்த தேர்வு குழுவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குன்னா, நான் வர்ற அந்த ஜூரியில ஏன் இஷ்டத்துக்கு நான் சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு போக முடியுமா? அது தப்பு இல்லையா? அப்ப இதுதான் இன்ன இதுலதான் நாங்க பண்றோம், இந்த இந்த விதத்துல தான் நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும்னு தான் கேட்கணும். ஆடுஜீவிதம் படத்துக்கான விருது, ஆடுஜீவிதம் படத்துக்கு இந்த முறை நிச்சயம் விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் எதிர்பார்த்தோம், கேரளாவிலையும் அதை விட பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம போனதுக்கு அப்ப அதை என்ன காரணமா புரிஞ்சுக்கிறது? இல்ல, அந்த படத்தை பத்தி எதுவுமே பெருசா அவங்க சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு அப்ப புரியலையா அதை பத்தி? அது எப்படிங்க, அவ்வளவு கூட புரியாத ஆளுங்களா தேர்வு குழுல உட்கார்ந்துருப்பாங்க? ஐயா அதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த இது அப்படின்னு இல்லை, அத கண்டுக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கல்ல அந்த படத்தை? கண்டிப்பா இல்ல, அது சொல்லவே இல்லையா அதை பத்தி அப்படி ஒரு படம் அனுப்பப்பட்டிருக்கு, அதுக்கு இன்ன காரணங்களால ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு சொல்ல ரொம்ப கொஞ்சம் பிருத்திவிராஜ் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ஆக்ட் பண்ணாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் தான் வந்தது. அந்த பார்த்த ஒரு குழுவுக்கு அப்படி தோணிச்சோ என்னமோ தெரியல. ரெண்டாவது தமிழ்ல இருந்து ஜே பேபிங்கிற ஒரு படம் போயிருக்கு. அப்படி இப்படி ஒரு படத்தை பத்தி அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பேரே சொல்லல, இந்த படத்துல பேர்ல சொல்லவே இல்லை. ஜே பேபி எல்லாம் மிரட்டி இருப்பீங்க நீங்க, உங்க நடிப்பை. அதுல வந்து நீங்க சிரிச்சா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, நீங்க அழுதா ஆடியன்ஸ் அழுகுற அளவுக்கு அந்த படம் அப்படிங்கிறது அவ்வளோ கதையோட ஒன்றி போயிருப்பீங்க. அதை நீங்க சொன்னது போல அதெல்லாம் பார்த்தாங்களானே தெரியல. இல்ல, அந்த படத்துல பேரு லிஸ்ட்லயே வரலையே. இயக்குனர் சுரேஷ் மாரிட்ட பேசும்போது நம்ம அனுப்புறோம் மேடம், ஆனா அவங்க பார்த்தாங்களே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பேர் கூட எந்த லிஸ்ட்லயும் அவங்க சொல்லவே இல்லை, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அது நம்ம ஒரு வருஷம் பூரா ஒரு நடிக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற இந்த விருதை பத்தின எதிர்பார்ப்பு. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாங்களா பார்க்கலையா, ஒரு பரீட்சை எழுதின பேப்பர் அந்த டீச்சர் பார்த்தாங்களா பார்க்கலையான்றது எப்படி தெரியும்? பேப்பரை பார்க்காமயே ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் பண்ணா அது எவ்வளவு வலியை தரும்? அதை தான் சொல்றேன். அந்த அந்த ஒரு டீச்சர் நம்ம எழுதின பரீட்சை பேப்பரை பார்த்தாங்களா இல்லையாங்கிறதே தெரியாத சூழ்நிலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் கேட்கிறேன். டீட்டெயில்ஸ் கண்டிப்பா வந்து கலைஞர்களுக்கு கொடுக்கணும். இந்த காரணங்களால் அது யார் சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு உங்க படத்துல இந்த காரணங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல, இந்த காரணங்களால உங்களுக்கு வந்து
அதை வந்து அதுக்கு நீங்க தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த காரணங்களால நீங்க இந்த கேட்டகரிக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள், இல்ல உயர்த்தப்பட்டு விட்டீர்கள். ஏதோ ஒன்று நீங்க விளக்கம் சொல்லணும்ல. கேரளாவில் பெரும் சர்ச்சைக்குள்ளான படம் வந்து தி கேரளா ஸ்டோரி. அதுக்கெல்லாம் ஒரு அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதிகம் பேசப்பட்ட, அதிகம் கொண்டாடப்பட்ட ஆடு ஜீவிதம் இந்த பக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இல்ல, எனக்கும் அதுதான் தெரியல. நான் தான் சொல்றேன், நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க ஒரு தேர்வுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு பதில் வரும். அந்த காரணத்தை ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு பதில் வரும். அந்த அது எப்படி அந்த பதில், நீங்க சைலண்டாவே இருந்தீங்கன்னா எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? அதைத்தான் கேட்கிறோம். மிகப்பெரிய ஆறுதல் MS பாஸ்கரன் மாதிரி ஒரு ஆக்டருக்கு கிடைச்சிருக்கு. அது ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சொல்லணும் சவுத்துக்கு. ஜிவிக்கு கிடைச்சதும் சரி, பாஸ்கரண்ணா கிடைச்சதும் சரி, ஒரு பெரிய ஆறுதலா இருக்கணும். பாஸ்கரண்ணா மாதிரி எல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டரை வந்து அவங்க வந்து பரவாயில்லையே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுதான் இதுக்கு நடுவில் உள்ள ஒரு ஆறுதல்னு சொல்லுவோம். தேசிய விருதுகள்ல இங்க வந்து நம்ம தென்னிந்திய படங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, பொதுவா இல்ல எல்லா வருஷமும் சொல்ல முடியாது. எல்லா வருஷமும் அப்படி இல்லை. தென்னிந்திய படங்களுக்கு வந்து தகுந்த அவங்க தகுதிக்கு ஏற்றாற் போல் விருது கிடைச்ச வருடங்களும் இருக்கு. அப்படி நம்ம எல்லா வருஷமும் அப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷத்துல இப்படி நடந்தது ஏன்னு தான் நம்ம கேட்கறோம். தேசிய விருது நம்ம சவுத்துல இருந்து எவ்வளவோ பேர் வாங்கியிருக்காங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு பேர் இல்ல அது வாங்கியிருக்காங்கன்னா இப்ப எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற சூழல்ல நிச்சயமாக தகுந்த அங்கீகாரம் கொடுத்தாங்களாங்கிறது தான் டவுட். ஒரு தகுந்த அங்கீகாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது இப்போ ஷாருக் கான் அவருக்கு இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்துருக்கணும். எவ்வளவு வருஷமா இருக்கிற ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நல்லா அவருடைய ரசிகர். ஆமா, அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்துருக்கணும். அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அவர் கூட ஆக்ட் பண்ண அந்த ஆக்டரும் எனக்கு அவருடைய படங்கள் நான் அதிகமா பார்த்தது இல்லை. அவருக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை பத்தி இல்லை. ராணி முகர்ஜி பிரமாதமான ஆக்ட்ரஸ், அவங்களுக்கும் கொடுத்ததும் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்கிறது நம்ம கேள்வி இல்லை. நமக்கு ஏன் அது கிடைக்கலைங்கிற ஆதங்கமும் கிடையாது. அதை எதிர்பார்த்து நம்ம நடிக்கிறதும் கிடையாது. நிச்சயமா அது அப்படி இல்லை, கிடையாது. இது உள்ளுக்குள்ள இருக்க என்ன, இதனுடைய நீங்க ஒரு விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். எதன் அடிப்படையில் நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த அடிப்படையில நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க? இந்த காரணங்களுக்காக நாங்க இப்படித்தான் நம்ம எடுக்கிறோம் டிசிஷன். அதைத்தான் கேட்கிறேன். ஆனா அதற்கான பதில் இது வரைக்கும் ஒண்ணு கிடைச்ச மாதிரியே தெரியலையே. இல்ல யாருக்குமே தெரியல. நம்ம கேட்கிற யாருமே வந்து தெரியல, அது எப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு கேட்டகரைஸ் பண்ணும். சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சப்போர்ட்டிங் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், சிறந்த கொமேடியன், சைல்டு ஆர்டிஸ்ட், ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். சில படங்களுக்கு சிலவங்களுக்கு இப்போ பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்க அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வேற கிடைச்சிருக்கும். இப்ப அந்த கேட்டகரி இந்த வருஷம் இல்லாத மாதிரியே தானே ஆகுது. இப்ப லீட் ரோல் பண்றவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேட்டகரி என்ன ஆகும்? ஸோ அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம கேட்கிறோம், எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்கிறோம். இதனுடைய எந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில நீங்க இது முடிவு எடுக்கிறீங்கன்னு தான் கேட்கிறோம். உங்களோட கேள்விகள்ல இருந்து, உங்களோட ஆதங்கத்துல இருந்து நான் இதுல வந்து புரிஞ்சிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து, இதுல இந்த தேசிய விருது அப்படிங்கிறதே ஒரு அரசியலாக்கப்படுதா, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குதா பின்னாடி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அரசியல் இருக்குதான்னு சொல்ல முடியாது. குழுவில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. பட் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நிச்சயமாக சம்மந்தம் இல்லை. அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்க வந்து இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குழுவை ஒப்படைக்கிறதுங்கிறது அவங்க டியூட்டி. ஸோ அவங்க இல்ல நம்ம சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா கூட அந்த குழு வந்து ஒரு இதை தேர்வு செஞ்சு அரசுகிட்ட வந்து ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தானே வெளியிட போறாங்க. இல்லையா, அரசுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து கூட்டமா வந்து தியேட்டர்ல வந்து சினிமா பார்த்தா முடிவு எடுக்க முடியும்? அது கிடையாது, அது அவங்களுடைய வேலை கிடையாது. அதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை.
கேரளாவில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த மத்த இதெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இந்த இது ஒண்ணுலதான் சிக்கல் நினைக்கிறீங்களா, இல்ல மத்த இந்த விருதுகள்லயே உங்களுக்கு சிக்கல் இருக்கா? இல்ல மொத்த விருதுகள்ல சிக்கல் இருக்குன்னு நான் சொல்ல வரல. நான் எல்லா விஷயத்தையும் தேடி எடுக்கிற ஆள் கிடையாது. அது எனக்கு தேவையற்ற விஷயம். நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட விருதுல இப்படி ஒரு கேட்டகரி பண்ணி இருக்கும் போது இது வந்து எதன் அடிப்படையில இப்படி கொடுத்தீங்க அப்படிதான் நான் கேட்கிறேன். அதுல பண்ணது நீங்க மெயின் ரோல். ஆமா. ஆனா அதுல உங்களுக்கு கிடைச்சதுங்கிறது துணை நடிகைக்கான விருது. ஆமா. அப்படின்னும் போது அந்த கேட்டகரியில நடிக்கக்கூடிய அந்த கூடியவங்களோட நாளைக்கு நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணுவேன். அப்ப வந்து அதுக்கும் நீங்க கொடுப்பீங்களா, இதுக்கும் கொடுப்பீங்களா, இது என்ன? அதுதான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். நான் நாளைக்கு ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணாக்கா அதுக்கு எனக்கு அந்த விருது கிடைக்குமா கிடைக்காதா? அதான் கேட்கிறேன். தேர்வு குழுவை பார்த்து இப்ப ஊர்வசி ஒரு 4 கேள்வியை முன் வைக்கிறீங்க. இப்ப இங்கதான் இருக்காங்க முன்னாடி, ஒரு 4 கேள்வி அவங்கள பார்த்து நேருக்கு நேரா நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன கேட்பீங்க? சார் நான் வந்து லீட் ரோலும் பண்ணிட்டு இருக்கேன், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் உள்ள நல்ல கேரக்டர்ஸா பார்த்து பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்ப நாளைக்கு அப்படி ஒரு கேரக்டர் நான் பண்ணா சப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பீங்களா, எந்த கேட்டகரியில எனக்கு கொடுப்பீங்க, இல்ல கொடுக்கவே மாட்டீங்களா? அதைத்தான் கேட்கறேன். இவ்வளவு கோபம், வருத்தம், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப அடுத்து ஒரு கேள்வி வருது, இப்ப இந்த விருதை புறக்கணிக்க போறீங்களா? நிச்சயமா கிடையாது. என் விருதை நான் எதுக்கு புறக்கணிக்கணும் கொடுத்தத? அது வந்து எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர், அந்த டீம், அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும். என் படத்தை பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ண எத்தனை ரசிகர்களை நான் புறக்கணிக்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் புறக்கணிக்க மாட்டேன், அதெல்லாம் வாங்குவேன். சரி, இப்படி எடுத்துக்கிறேன் நான். இப்ப வந்து ஊர்வசிக்கு வந்து அதுல வந்து அதுல வந்து சைடு ஆக்டருக்கான அந்த அவார்டுக்கு தான் இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஒட்டுமொத்தமா கேரளாவும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல இந்த 2 எடுத்துக்கோமே, இந்த 2 லாங்குவேஜ்ல எடுத்துக்கோமே, இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கலாம், இவங்களுக்கான விருது மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு என்னோட பார்வையில் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? அந்த அவார்ட்ஸை பார்த்த உடனே வேற ஒரு ஆக்டர் வேற இவங்களுக்கு கிடைச்சது இதா இருக்கு, இதுக்கு பதிலா இது கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சீங்களா? இல்ல, அது நம்ம அதை பத்தி நம்ம போனோம்னா ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சைக்கு நமக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது தேவையில்லை. இப்ப நான் எனக்காக மட்டும் இல்லை, என் கூட சப்போர்ட்டிங் ஆக்டர் மலையாளத்துல வாங்கின விஜயராகவனும் சேம், அவரும் லீட் ரோல் பண்ணவர், சென்ட்ரல் கேரக்டர் பண்ணவர். அவருக்காகவும் நான் கேட்கிறேன். பொதுவான ஒரு கேள்வியும் டவுட்டும் தானே ஒழிய ஏன் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அதனால தான் சொன்னேன். ஷாருக் கான் பெரிய ஆக்டர், அவருக்கு இதுக்கு முன்னாடியே எவ்வளவோ விருது கிடைச்சிருந்துருக்கணும், அவருக்கு கிடைச்சதே லேட்டு. ஸோ ராணி முகர்ஜி பிரமாதமான ஆக்ட்ரஸ், அவரை பற்றியெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. பொதுவா இந்த தேசிய விருதுகள் தொடர்பான எதிர்ப்பு குரல்கள், அதாவது வந்து அது தொடர்பான விமர்சனங்கள் அப்படிங்கிறது அதிகம் வர்றது அப்படிங்கிறது வந்து கேரளா சினிமாவில இருந்து தான் அதிகம் அதை நாங்கள் கேட்க முடியுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கும் போது கூட நம்ம தென்னிந்திய சினிமாக்கள் வந்து புறக்கணிக்கப்படுதா தேசிய விருதுகள்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சேன். இப்போவும் அதான் நான் கேட்கறேன் திரும்ப. என்னன்னா, இந்த குரல்கள் அப்படிங்கிறது திரும்ப 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 கேரளா பக்கம் இருந்து அதிகம் கேட்குது. அப்போ வந்து கேரளா சினிமாவை வந்து பர்டிகுலரா ஏதாவது புறக்கணிக்கிறாங்களா? இல்லையே, நீங்க வந்து தொடர்ந்து நீங்க தேசிய விருதினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான விருதுகள் வாங்கக்கூடியவங்க கேரளா சினிமால இருக்கிறவங்க தான். வாங்கினவங்க எல்லாமே நிறைய, அவங்க கேரளால இருந்து நிறைய விருதுகள் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முதல் படத்திலேயே மோனிஷாங்கிற ஒரு நடிகை, அவங்க வந்து முதல்ல நடிச்ச ஒரு படம் நடிச்சாங்க, அந்த படத்துக்கே தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கடந்த வருடங்கள்ல. ஸோ அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்ட காலங்கள் இருக்கிறது. அப்பெல்லாம் நமக்கு பயலா தெரிஞ்சிருந்துச்சு, இந்த கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது இப்படித்தான், இந்த கேரக்டர் பண்ண இப்படித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு. நீங்க இந்த பைலாவை பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இல்ல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, பொதுவாக நமக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ ஸ்டேட் லெவல்ல அப்படித்தானே, உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல நம்ம ஆக்ட் பண்ணாலும் அப்படித்தானே. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணும்போது சிறந்த துணை நடிகருக்கான விருது அந்த நடிகருக்கு, சூப்பர் அப்படிங்கிறது தானே. சிறந்த நகைச்சுவை நடிகர், அப்ப நமக்கு தெரியுது இல்லை கேட்டகரி, எல்லா விருதுகளும் அப்படித்தானே வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விருதுங்கிறது இல்லை, எல்லா விருதும் அதன் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி யாராவது ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுனாங்களா? இல்லை, எல்லாருமே
என்ன அப்ரிஷியேட் பண்ணவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்றதோட சேர்த்து அதே இப்படி பண்ணிட்டாங்க. இந்த கேள்வியை அதான் அவங்க கேட்ட கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா போச்சு. அவங்க அது வாழ்த்து சொல்லும் போதே இப்படிதானே இருந்திருக்கணும், அது ஏன் இப்படி ஆயிடுச்சு? அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் போன் வைக்கிறாங்க, அந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட எழுப்புறாங்க. அதனாலதான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, இதற்கான பதில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கையா இருக்கும், இல்ல என்ன பண்ண போறீங்க? அது அப்பதான் அந்த விழா மேடையில் அந்த கேள்வி எழுப்ப போறீங்களா? இல்ல, அதெல்லாமே அது 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 இதுக்கப்புறம் சிந்தனை பண்ண வேண்டிய விஷயங்கள். அந்த அளவுக்கு நான் இன்னும் யோசிக்கல. ஏன்னா 2 நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து உங்களோட கேள்விகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது. நான் யாராவது தரப்புல இருந்து பதில் வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க இருந்து பதில் வர்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. இல்ல, அதுதான் எனக்கும் தெரியல. இதை பத்தி யாருக்குமே நான் கேட்ட சினிமா சம்பந்தப்பட்ட யாருக்குமே தெரியல. அப்பதான் எனக்கு ரொம்ப வியப்பா போச்சு. இது என்னடா இது, இவ்வளவு வருஷமா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இதோட அடிப்படையே தெரிய மாட்டேங்குது, என்ன ப்ராசஸிங்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது என்னன்னே புரியலையே. அந்தந்த வரக்கூடிய ஜூரி என்ன டிசைட் பண்றாங்களோ அப்படித்தானா? அது அப்படி கேட்பாரற்ற ஒரு டிபார்ட்மெண்டா இது? இல்ல கேள்வியை கேட்க முடியாத ஒரு டிபார்ட்மெண்டா? அப்படி இருக்க முடியாது இல்லையா? இங்க கலையா பார்க்கல, அப்படி எடுத்துக்கலாம். இல்ல அப்படி இல்லை. அந்த கலைக்கான ஒரு அளவை நீங்க எப்படி நிர்ணயம் பண்றீங்கன்றது தெரியல. அதுதான் கலையை பார்க்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு கலையை அது எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்து கொள்கிறீர்கள் தெரியுது. கரெக்டா 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இடத்துல இப்படிதான் உட்காந்து நம்ம 2 பேரும் பேசணும். அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பா நிறைய விஷயங்களை பேசணும். இப்ப கடந்த கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அதுல சில விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதாவது யாரும் புகாரை வெளிப்படையா சொல்லலை அப்படின்லாம் சொல்லி என்ன காரணமா நினைக்கிறீங்க? அந்த சமயத்துல நம்ம அவ்வளவு ஆக்ரோஷமா எல்லாரும் பொங்கணும், கேள்வி கேட்டோம். ஆனா ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு விசாரிக்கும் போது யாரும் வெளிப்படையா சொல்லாததுக்கு என்ன காரணம்? இல்ல, சில விஷயங்கள் அப்படி சொல்ல முடியாது. நம்ம யாரை பத்தி சொல்றோமோ அவங்க சமூகத்துல ஓரளவுக்கு நல்ல பேரோட இருக்கிறவங்க, குடும்பத்தோட இருக்கிறவங்க. சில காரணங்களால நம்ம டக்குன்னு வெளியே சொல்ல முடியாது. அப்படி சொல்ற மாதிரி இருந்தா நடக்கும்போதே சொல்லியிருக்கலாமே, நடந்து முடிந்த உடனே சொல்லியிருக்கலாமே. அப்பயே அவங்க அச்சப்பட்டாங்கன்னா அதுவும் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, இதை வெளிப்படையா சொல்றதுனால நாளைக்கு வரக்கூடிய நமக்கு யாருக்காவது, எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்க பேரை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த கமிஷன் முன்னாடி போய் அவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரீசன். அது எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. நிச்சயமாக அது வரும். அப்ப அது வரைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை பேர் அந்த புகார்ல ஸ்டடியா இருப்பாங்க, எத்தனை பேர் வாபஸ் வாங்க போறாங்கன்னு தெரியாது. அந்த வாக்குமூலங்கிறது இன்னும் யாரும் வெளிப்படையா சொல்ல ஒத்துக்கல. இல்ல, வெளிப்படையா ஒத்துக்கல. மீன்ஸ் சில பேர் இல்ல எனக்கு இப்போ கம்ப்ளைண்ட் இல்ல, பயம் காரணமா இருக்குமா, மிரட்டல் காரணமா இருக்குமா, இல்ல இதை நம்ம வெளிப்படையா பேசிட்டா நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படிங்கிறது காரணமா இருக்கும்? இந்த 3 காரணங்களும் இருக்கலாம். 3மே இருக்கலாம். இதுல நமக்கே தெரிகிற விஷயம் தான். 3மே காரணமாக இருக்கலாம். அடுத்தது ஐயோ அன்னைக்கு இருந்து ஒரு வேகத்தில் நம்ம சொல்லிட்டோம், அந்த அளவுக்கு பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற காரணமும் இருக்கலாம். அப்ப நம்ம சொன்னோம், இப்ப காலம் கடந்து போச்சு, நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது, இதே ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற ஒரு காரணம். 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெருசா பேசின விஷயங்கிறது இன்னைக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு இல்ல? அவ்வளவுதான். அதான் சொல்றேன், அன்னைக்கு எவ்வளவு வேகமா பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு இப்ப பார்க்கும்போது அப்படின்னு அவங்களுக்கும் இப்ப நான் சொன்ன விஷயம் அதுதான் பல பேருக்கு வந்துச்சா. அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல போய் நம்ம சொல்லிட்டோம். எல்லா விஷயத்துக்கும் அப்படிதானா? கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தா இதுக்கா அன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணோம், இதுக்கா அவ்வளவு குரல் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லா விஷயமும் அப்படி வராது, நிச்சயமாக வராது. அப்படி இருந்தா நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. அன்னைக்கு நம்ம சுதந்திரத்துக்காக பண்ணோமே, என்னத்துக்கு கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி இருந்திருக்க கூடாதுன்னு காந்தி நினைச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவர் மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் அவருக்கு பின்னாடி, எவ்வளவோ பேர். ஸோ எல்லா விஷயமும் அப்படி இல்லை. சில விஷயங்கள்
சில விஷயங்கள் எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நீங்க அந்த பேட்டியில கூட அப்ப அன்னைக்கு அந்த சமயங்கள்ல கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பேசும்போது இன்னும் பெண்கள் நிறைய வெளியில வரணும், இது தொடர்பாலாம் பேசணும் அப்படிலாம் கூட சொன்னீங்க. ஆனா அதற்கான சூழலே இல்ல போல தெரியுது. இல்ல இது வந்து ஆ. சர்வைவல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுவா இதுவான்னு யோசிச்சா ஸ்டக் ஆயிடுவாங்க சில பேர். சர்வைவல்ங்கிற பிரச்சனை. ரெண்டாவது வந்து இப்போ எதையும் தாங்கி எல்லாத்துக்கும் தலை வணங்கி நான் இந்த தொழிலை தான் செய்வேன்னு நினைக்கிறவங்க கம்ப்ளைண்ட்க்கு வர மாட்டாங்க. எதையும் நான் இழக்க தயாராக இல்லை, நான் இந்த தொழிலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஸ்டெடியா நிற்பாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் இங்கே நிக்கிறேமா, போய் வேலையை பாரு அப்படின்னு போறவங்க அப்படி போயிடுவாங்க. அதான் ரீசன். இந்த பாதிக்கப்பட்ட புகார் சொல்லணும்னு நினைச்ச அந்த நடிகைகளுக்கு இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இல்ல, நீங்க ஸ்டெடியா இருக்கிறவங்க ஸ்டெடியாவே இருங்க, பரவாயில்ல. உங்க பக்கத்துல உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்க ஸ்டெடியாவே இருக்கலாம், நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். நீங்க ஒரு ஏதாவது உங்களுடைய என்ன சொல்றது தற்காலிகமான சில தாற்பயங்களுக்காகத்தான் நீங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் கோ பேக். அப்படியும் இருக்கும் இல்லையா? எல்லாமே ஒரிஜினல் காசா இருக்காது, சிலது செல்லா காசு கூட இருக்கும். சோ நீங்க அந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப டைம் இருக்குது, வாபஸ் வாங்கிக்கோங்க, கிளம்பிடுங்க. நான் வந்து தெரியாம கொடுத்துட்டு இப்ப தவறு மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு. உங்களுடைய பட்சம் நியாயம் இருக்கு, இந்த பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே ஸ்டடியா இருந்து நீங்க போராடுங்க, நோ ப்ராப்ளம். தப்பு செய்யறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு தைரியத்தை கொடுக்கற மாதிரியான விஷயமா இருக்குது இந்த ஹேமா கமிட்டியில வந்து அவங்க வந்து யாரும் வந்து வெளிப்படையா புகார் தெரிவிக்காது அப்படிங்கிறது. அப்படிதான் வெளிப்படையா புகார் தெரிவிக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை. தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா வெளிப்படையா புகார் தெரிவிக்க வந்ததுன்னா பாதிக்கப்பட போறதும் அந்த பெண்கள் தான். பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிறது அந்த இந்த மாதிரி செய்திகள் கேட்கிற பெண்களுக்கே அதுதான் பிடிக்குது. ஆம்பளைங்க அவங்க ஏதோ இது பண்ணுவாங்க, நீங்க ஏன் அது மாதிரி பண்ணீங்கன்னு அவங்கள குத்த சொல்றதுக்கு இருக்கிறவங்க தானே அதிகம். சோ அது சொல்ல முடியாது, அதுல தப்பா சொல்லலாம். சரி, நாம திரும்ப விருதுக்குள்ள வருவோம், நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திரும்ப அந்த இந்த ஆடு ஜீவிதம், இந்த கேரளா ஸ்டோரி, இது ரெண்டையும் தான் அவங்ககிட்ட கேட்கணும். இது இந்த ஆடு ஜீவிதத்துக்கு வந்து மறுக்கப்பட்டதுக்கும் இங்க கேரளா ஸ்டோரியை வந்து இப்ப கொண்டாடுறதுக்கும் தேசிய விருதுக்குழு வந்து கொண்டாடுறதுக்கும் என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இல்ல, கேரளா ஸ்டோரி நான் பார்க்கல, அதுல சொல்லப்பட்டிருக்கிற சில சமாச்சாரங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். அது எப்படி படமாக்கப்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாம நம்ம அதை பத்தி பேசுறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது. ஆடு ஜீவிதம்ங்கிறது ஒரு பயோபிக். அது ஒருத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை பின்னணி உள்ள ஒரு அந்த ஒரு ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஆளு பேசும்போதே நமக்கு ஐயோ இப்படி எல்லாம் நடக்குமா, பயமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. நான் நஜீப்ங்கிற ஒரிஜினல் பர்சன். ஸோ அவர் அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இன்னொரு முறை அதை படமாக்க முடியாது. ஸோ அதை வந்து புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணங்கள் ஜூரி வந்து பல விஷயங்களை சொல்றாங்க. அது கொஞ்சம் நமக்கு வியப்பா தான் இருக்கு. இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எல்லாம் அந்த நடிகருக்கு கிடைக்குமா? அப்படி ஒரு கதாபாத்திரத்தை மறுபடியும் ஒரு நடிகர் ரிப்பீட் பண்ண முடியாது, வாழ்க்கையில ஒரு தடவை தான் பண்ண முடியும். ஸோ ஒரு கொமர்ஷியல் ஸ்டார்ங்கிற ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு நடிகை தன்னைத்தானே வருத்திக்கிட்டு, சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு, உடம்பு வெயிட்டை குறைச்சிக்கிட்டு அப்படிலாம் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. பாலைவனத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில நமக்கு வருத்தமா தான் இருக்கும். பட் ஜூரி எதனால் அந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்கிறது தெரியலையே. நான் தான் சொல்றேனே, எதன் அடிப்படையில இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியலைங்கிறத நான் கேட்கிறேன். அது மட்டும்தான் தெரியணும். இல்லை அதை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு கொடுப்போம், நீங்க வாங்கிட்டு சும்மா போயிடுங்கிறது என்னால முடியலைங்கிறத சொல்றேன். உங்களோட அந்த வார்த்தையில இந்த இதுல ஒரு இதுல பிரஸ்லீஸ்லயே ஒரு பேட்டியில நீங்க சொன்னது, தேசிய விருதுங்கிறது ஒன்றும் பென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, நான் தான் சொல்றேன், யாருமே வந்து ஆர்டிஸ்டுங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க, அவங்க எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கவர்மெண்ட் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு தான் நடிக்கிறாங்க.
எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்குற பணத்துல இருந்து ஒரு பங்கு நிச்சயமாக இந்த வரி. நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு செலவாகுது. அதெல்லாம் இருக்கும்போது நம்ம போய் கெஞ்சி எப்படியாவது வாங்கி வந்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கெஞ்சி வாங்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் கிடையாது விருதுங்கிறது. அவங்களுக்கு அர்ஹதப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த மாதிரி பென்ஷன் வாங்குற மாதிரி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பென்ஷனே அப்படிதான் நீங்க வாங்கணும். அப்படின்ற போது விருது எப்படி வாங்கணும்? ஊர்வசியோட குரல் இந்த விஷயத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால பதில் சொல்ல மறுக்கிறாங்களா? கொஞ்சம் கோபமா கேட்டா இதற்கான பதில் கிடைக்குமா? இல்லையே, பதில் கேள்வி கரெக்டா சரியான கேள்விங்கிறது புரிஞ்சுக்கிட்டா அது எந்த விதத்துல கேட்டாலும் சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? தகராறு பண்ணி தான் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளாம் அகிம்சையை நம்புறவங்களாச்சு. ஸோ இப்படியே கேட்கலாம். ஒரு அதிரடியா இந்த விருதை நான் புறக்கணிக்க போறேன், இந்த காரணத்தினால நான் புறக்கணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஊர்வசி அறிவிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அப்ப பதில் கிடைச்சிருக்குமா? இல்ல புறக்கணிக்க போறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்காக யாராவது வெயிட் பண்றாங்கன்னா வெரி சாரி, அதை நான் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா விருதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதை நான் வந்து நிச்சயமா நான் கேட்கிற கேள்விகள் இதனுடைய சட்டத்திட்டங்கள் யாருக்கு தெரியும், யாரு சொல்றது, சினிமாவினுடைய விருதுகளினுடைய அடிப்படை எதை நோக்கி எதை வச்சு செய்யறீங்கிற ஒரு கேள்வியை தான் நான் எழுப்புறேன். அதுக்கான பதில் கண்டிப்பா கிடைச்சாகும். தமிழ் தெரிஞ்சவங்க ஒன்றிய மத்திய அந்த அமைச்சரவையிலும் இருக்காங்க. பேட்டி அவங்களும் நிச்சயமா பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க ஊர்வசி. இல்ல அவங்களுக்கு ஏன்னா இது வந்து இதுல வந்து அரசியல் நாம சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போனாலும் இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்கிறத நிச்சயமா மறுக்க முடியாது. அவங்களுக்கும் தெரியணும். சொல்லுங்க. இல்ல எனக்கு அரசியலே தேவையில்லை. அரசியல் தெரிஞ்ச எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வச்சு கொடு. நான் ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு எல்லாருமே எல்லா பிரிவினரும் என்னுடைய படங்களை பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஆட்கள் என் படத்தை பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஆட்கள் என் படத்தை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ரசிகர்கள் என் படத்தை ஒரே மாதிரி பார்க்கணும். அதனாலதான் என்னால வந்து ஒரு 700 படங்களை கடந்து நடிக்க முடிஞ்சதுங்கிறத நான் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இது அரசியலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எனக்கு இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, நீ வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த சட்டத்திட்டங்கள் என்னங்கிறத எனக்கு சொல்லணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களாவது பதில் சொன்னா போதும். இப்படிதான் நேஷனல் அவார்டுடைய அடிப்படை இப்படிதான் அப்படின்னு சொன்னா போதும். நிச்சயமா இந்த பேட்டிக்கு பிறகாது ஏதாவது பதில் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் அதான் எதிர்பார்த்துட்டு பொறுத்து பார்க்கலாம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.